நேத்து நைட்டு தான் குபேரா படம் பார்த்தேன். சரிங்களா? இந்த படத்த பத்தின ரிவ்யூ எனக்கு வீடியோவா போடுறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் பண்றேன். குபேரா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு என்னோட சொந்த தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும் தான் சொல்றேன். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கும் தோணி இருக்கு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? குபேரா, தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வில்லன். ஓகேயா? வில்லன் பேரு கூட பாத்தீங்க அப்படின்னா ஜிம் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு. பேரே வித்தியாசமா இருக்கு. படம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கேரக்டர் சுத்தி தான் படம் வருது. இல்ல இந்த ராஷ்மிகா மந்தனா பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோலுக்கு அப்புறமா தான் வர மாதிரி வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த ராஷ்மிகா மந்தனா கிடையாது. படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் மேன் இவன் தான் வில்லன். சரியா? இந்த பிசினஸ் மேன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு பியூர் ஆயில இவன் தனக்கு ஊழியதா மாத்திக்கிட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு டீல் பேசி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி லஞ்சமா கொடுக்குறான். இந்த லஞ்ச பணத்தை பாத்தீங்க அப்படின்னா கருப்பாவும் கொடுக்கணும், வெள்ளையாவும் கொடுக்கணும். அதாவது பிளாக் மணியாவும் கொடுக்கணும், ஒயிட் மணியாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிகள் கேட்கிறாங்க. ஸோ பில்ல அந்த பிளாக்க ஒயிட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயில இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனாவை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உன்னை நான் வெளியே எடுக்கிறேன், நீ எனக்கு கூட வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் இருந்தாலும் நாகார்ஜுனா என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல நீதி நேர்மன் பேசிட்டு எனக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உள்ள உட்காந்துருக்காரு. அவனோட ஒய்ஃபு சின்ன அவங்க பெயில் எவ்வளவு மூவ் பண்றாங்க, பெயில் கிடைக்கல, ஜாமீன் கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலையில நேர்மையா இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா என்ன பண்றாரு அப்படின்னா வில்லன் கூட போய் சேர்ந்துக்கிறாரு. வில்லன் என்ன பண்றாருன்னா இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நீ இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தி இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி அவர் கொடுத்துறாரு. பிளாக்க ஒயிட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பிச்சைக்காரங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பேர்ல வெளிநாட்டுல கம்பெனி ஓபன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை இங்க இருக்கிற இந்தியாவுக்கு இவங்க கம்பெனிக்கு மாத்துற மாதிரி பினாமி பேர்ல, அதாவது பினாமி பேர்ல பணத்தை மாத்தி அந்த பணத்தை ஒயிட்டா மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை. அதாவது பிளாக்க ஒயிட்டா மாத்துற கதை. இந்த கதைக்காக 4 பிச்சைக்காரங்களை கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பணத்தையும் அவங்க பேர்ல கம்பெனியை ஓபன் பண்ணி வெளிநாட்டுல அங்க இருந்து இங்க பணத்தை கொண்டு வந்து இந்த பிச்சைக்காரங்களை கொலை பண்றாங்க. இப்படி பாத்தீங்க அப்படின்னா 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் நாகார்ஜுனாவுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஜெயில இருந்து நம்மளை வேணா வெளியே எடுத்துருக்கான். இல்லை அப்படின்னா மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மிரட்டுறதுனால ஒரு வாயை முடித்து இருந்தார். ஓகேவா? இந்த சூழ்நிலையில தனுஷ் அவரும் அந்த பிச்சைக்காரங்களை ஒருத்தர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனுஷ்ட இருந்து அந்த 10,000 கோடியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்ட இருந்து ஐடி ப்ரூஃப் இது பண்ணி தனுஷை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. தனுஷ் அந்த சூழ்நிலையில் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பணக்கார வில்லன் கும்பல் தனுஷ் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுது. சரியா? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வில்லனை காட்டுறாங்க, அவர் கவர்மெண்ட் கூட பண்ற டீலை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிச்சைக்காரங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பேர்ல பணம் போடுறது. இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட படத்துல ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது, கொஞ்சம் புரியுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போகுது. ஆனா படத்துல இன்ட்ரோல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் மாதிரி தான் ஓடி இருக்கு. அதாவது என்னன்னா வில்லன் குரூப்ல இருந்து தனுஷ் எப்படி தப்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தனுஷ் பிச்சைக்கார அப்படிங்கிறதுனால அவருக்கு யாரையுமே தெரியல. தனுஷ் இவங்க இருந்து தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா காதலனுக்காக வெயிட் பண்ண ராஷ்மிகா காதல் வரல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் அடிப்பட்டு சாக போறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் போடுற பிரச்சனைகளை ராஷ்மிகா மந்தனாவுக்கு சேர்ந்து வருது. தனுஷும் ராஷ்மிகா இவங்க 2 பேரும் வர்ற சீன்ல ஒரு பிச்சைக்காரன் கூட ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்ரூபமான சில காட்சிகள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் சில இடத்துல காமெடியா இருக்குது. இப்ப நல்லா போகுது. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தனுஷ் விரட்டுறதுலேயே தான் இருக்காங்க. ஃபைனலா என்னதான் சொல்ல வர்றாங்க, கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை. தனுஷில ரொம்பவே எமோஷனலா கொட்டி தன்னோட நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப ஒவ்வொரு படம் 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடுதுங்க. இந்த படத்தை ஒரு 40 நிமிஷம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா படம் நல்லா ஓடி இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும். ஆனா இவங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு படம் எடுக்கிறாங்க. அவ்வளவுக்கு நீளமா போகுது. அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை எடிட்டிங் இதெல்லாம் போட்டு பார்த்து அந்த படத்துல இந்த சீன் வேணும், இந்த சீன் வேண்டாம், சரி படத்தை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சீனை கட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 3 சீனையாவது கட் பண்ணி படத்தை ஜாயின் பண்ணுவாங்க. படம் வந்து விறுவிறுப்பா போகும். ஆனா இந்த படத்துல அது எதுவுமே பண்ணாம படம் எப்படி எடுத்தாங்களோ அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 3 மணி நேரம் படம் எடுத்த படத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் விரட்டிக்கிட்டு இருக்குது.
படத்துல இந்த ஆயில் டீலை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல்ல பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் சுத்திகரிப்பாளையம் ஒரு பெரிய ஆலை வச்சிருப்பாங்க. குற்றம் இருப்பாங்க. அந்த இடத்துல வேலை பார்க்குற 140 பேரை கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆனிச்சு ஏதா ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தீர்வு இருந்திருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய பணக்கார இல்லை ஒரு நாள் பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லுவாரு. இவனும் உட்காந்து பிச்சை எடுப்பான். அத்தனை பேர் போயிட்டு வருவான். ஆனா எவனுக்குமே எத்தனையோ பேர் அவனை கிராஸ் பண்ணி போவாங்க வைப்பாங்க. வில்லனை அவங்க பணக்காரனை கிராஸ் பண்ணி போவாங்க வைப்பாங்க. பட் யாருக்குமே இவன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன் வந்து எவனுக்குமே தெரியல. எவனுமே அதை கண்டுபிடிக்கல. இந்த அளவுக்கு படத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் இல்லாம செய்யறவங்க நிறைய ஓட்டை இருக்குங்க. நாகார்ஜுனா அந்த கார்பரேட் பிசினஸ் மேன்ட்ட வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த லஞ்ச பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி வைக்கிறாரு. ஆனா இந்த பணத்தை வாங்கி வைக்கிற இடம் எப்படி தனுஷுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோய்வா நல்வா அப்படின்னு ஒரு பாடம் வருது. அந்த பாடம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா படத்தோட எடிட்டிங்கை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி கிட்டி படத்தோட லென்த்தை குறைச்சிருந்தோம் அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த படம் பார்த்த உங்களுக்கு இந்த படத்தை பத்தி ஏதாவது கமெண்ட் எதுவும் தோணுச்சு அப்படின்னா அதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வேற ஏதாவது வீடியோ மேக் பண்ண அப்படின்னா வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.